உங்களோட உம்மா உங்களை வகுத்துக்குள்ள சுமந்துக்கிட்டு 1 மாசம் 2 மாசமா இருந்தாங்க. 10 மாசம் வகுத்துல சுமந்து எவ்வளவு வேதனைகளை தாங்கி, இப்படி குனியக்கூடாது, அப்படி நிமிரக்கூடாது, இப்படி விழக்கூடாது, அப்படி தூங்கக்கூடாது, இதை தின்னக்கூடாது, இதை தின்னணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தது தான் ஒரு தாய். ஒரு ஆள் விழும்போது தலையை தூக்குவோம், தலையை பொத்தி பிடிப்போம். ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் விழும்போது வகுத்த மட்டும் தான் பொத்தி பிடிப்பா, தலை தூளானாலும் அந்த பிள்ளையை பற்றி தான் யோசிப்பா. இதுதான் ஒரு தாய். ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு பிள்ளையை காப்பாற்றலாம் இல்லாட்டி தாயை காப்பாற்றலாம் என்று சொன்னா ஒரு தாய் முந்திக்கிட்டு சொல்றது பிள்ளையை காப்பாத்துங்க, என்னை பத்தி யோசிக்க, பிள்ளையை காப்பாத்துங்கன்னு சொல்றதா நம்மளோட உம்மா. ஒரு தாய் நம்மளை பெத்தெடுக்கிறதுல செத்து போறா, எவ்வளவு வலிகளை தாங்குறான் அவங்களுக்கு தெரியுமா? நம்மளோட உம்மா தலையை திறந்து போட்டு ரோட்ல நின்று இருப்பாவா, தனியா ஒரு ஊருக்கு பயணம் போயிருப்பாவா, ஒரு ஆம்பளைக்கு தன் தோலை காட்டியிருப்பாவா. ஆனா நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு அந்நிய டாக்டர் கிட்ட தன் உடம்புல எந்த பகுதியை காட்டக்கூடாது அந்த பகுதியை காட்டிக்கிட்டு நிர்வாணமாயிருந்து செத்தவ நம்முடைய தாய். வலி ஒரு பக்கம், மானம் ஒரு பக்கம். நம்மளுக்காக அந்த தாய் அதை தாங்கி நம்மளை பெத்து எடுத்து அந்த பிள்ளையை தூக்கி தாய்ப்பால் கொடுத்து வளர்த்து நமக்காக கண்முழிச்சு நமக்காக காத்துக்கிறது, நமக்காக பசிச்சிருந்து நம்மளை யோசிச்சு நம்முடைய விரல் பிடிச்சி நமக்கு சிறுநீர் கழுவி மூத்திரம் கழுவி பீகாளி நம்மளை கழுவி துப்புரவாக்கி கிரீம் போட்டு நம்மளுக்கு நல்லா உடுத்து நம்மளை நல்லா வச்சுக்கிட்டு அவ அழுக்கோட இருந்து வளர்த்தவதான் நம்முடைய தாய். நம்மளுக்காக எதையும் செய்ய தயாரானவள் தான் நம்முடைய தாய். நம்மளுக்காக கண்டிக்கிறது, உருக்குறது, ஏசுறது, கட்டளையிடுறதெல்லாம் பாசத்தால்.